வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோட்டோக்கால்லாம் என்ன அப்படிங்கிற வீடியோஸ் போட்டோம். இதோட அடுத்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ரோட்டோக்கால்ஸ்லாம் மொபைல்ஸில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. நான் மொபைல்ஸில் பார்த்த ப்ரோட்டோக்கால்ஸை பற்றி தான் நான் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நான் லைவாக அதிகமாக அட்டன் பண்ணுறது மொபைல்ஸ், அதுக்கடுத்தது லேப்டாப். ஆனால் ப்ரோட்டோக்கால்ஸுங்கிறது மொபைலுக்கும் லேப்டாப்புக்கான மட்டும் இல்லை, இது ஒரு எலக்ட்ரானிக்ஸுக்கு காமனாக உள்ளது. நான் மொபைலில் என்ன ப்ரோட்டோக்கால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஏஆர்டி இதில் வந்து 2 லைன்ஸ் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி ப்ரோட்டோக்கால், இதில் வந்து 2 லைன்ஸ் தான். ஆனால் இது என்ன 2 லைன்ஸ்னால் யூஏஆர்டி ப்ரோட்டோக்கால்னால் 2 லைன் கம்பல்சரி வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா I2C ப்ரோட்டோக்கால், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக எல்லா இடங்கள்லையும் உள்ள ப்ரோட்டோக்கால் இது தான். இதில் வந்து 2 லைன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி உங்கள் சிபியு ஒரு டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அதில் 4 லைன்ஸ் வரும். RFIP ப்ரோட்டோக்கால், இந்த RFIP ப்ரோட்டோக்கால் பார்த்திங்க அப்படின்னா டெடிக்கேட்டடாக நெட்வொர்க்குன்னே உள்ள ப்ரோட்டோக்கால். நெட்வொர்க் செக்ஷனில் நீங்கள் வந்து RFIPங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்துடுறீங்க, அந்த லைன் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக நெட்வொர்க் செக்ஷன் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. இது வந்து டெடிக்கேட்டடாக நெட்வொர்க் செக்ஷனுக்குன்னே உள்ள ஒரு ப்ரோட்டோக்கால், 2 லைன்ஸ் ப்ரோட்டோக்கால். I2S ப்ரோட்டோக்கால், இது பார்த்தீங்க அப்படின்னா டெடிக்கேட்டட் சவுண்டு ப்ரோட்டோக்கால். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்பீக்கர் ஆம்ப்ளிஃபையரோ CPU டேரெக்டாக I2S ப்ரோட்டோக்காலை வச்சுட்டு அது வந்து ஹேண்டில் பண்ணும். இது பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக I2S ப்ரோட்டோக்கால். இது வந்து நம்ம நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மீடியா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். நம்ம நார்மலாக உங்கள் மொபைலை வந்து சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உடனே வந்து மீடியாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி அது வந்து போர்ட் வந்து க்ரியேட் ஆகும். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும், டிவைஸ் மேனேஜரில் MTP போர்ட்டுன்னு ஒரு போர்ட் எடுக்கும். அது வந்து மீடியா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், அந்த ப்ரோட்டோக்காலோட பேர். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல்ஸில் உள்ள ப்ரோட்டோக்கால் டைப்பு. இதில் வந்து நம்ம I2C ப்ரோட்டோக்காலை ரொம்ப நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் டச்சு, டிஸ்பிளே, ஆடியோ ஐசி, சார்ஜிங் ஐசி, இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா I2C ப்ரோட்டோக்கால் ரொம்பவே யூஸ் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா I2C ப்ரோட்டோக்கால் தான், கம்ப்ளீட்டாகவே I2C ப்ரோட்டோக்கால் தான். சரி, SPI ப்ரோட்டோக்கால் என்னங்க அப்படின்னா I2C பயன்படுத்தக்கூடிய இடத்துல SPIயும் பயன்படுத்தலாம், SPI பயன்படுத்துகிற இடத்துல I2Cயும் பயன்படுத்தலாம். SPI ப்ரோட்டோக்காலில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா 4 லைன் வரும், சிங்கிள் லைன் ப்ரோட்டோக்கால் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா UART ப்ரோட்டோக்கால். இது ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரோட்டோக்கால்னால் இப்போ ஒரு ஃபால்ட் எனக்கு வந்து அதிகமாக ரிசீவ் ஆகுதுன்னா I2Cனால், SPIனால், RFIPனால் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். UARTனால் கிடையாது, ஆனால் இது ஒரு முக்கியமான ப்ரோட்டோக்கால் தான். யூஎஸ்பி ப்ரோட்டோக்கால் ஜஸ்ட்டு டேட்டா ப்ளஸ்ஸு மைனஸை வச்சு பண்ணக்கூடிய ப்ரோட்டோக்கால். இது முக்கியமாக உங்களோட சார்ஜிங் செக்ஷனில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரோட்டோக்கால். RFIP ப்ரோட்டோக்கால் நான் முன்னாடியே சொன்னது தான். நெட்வொர்க் செக்ஷனில் 2 லைன், சீரியல் டேட்டா, சீரியல் கிளாக் RFIP ப்ரோட்டோக்காலில் வரும். இந்த லைன் மிஸ் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நெட்வொர்க் வராது. I2S ப்ரோட்டோக்கால் பற்றியும் சொன்னேன். இது வந்து சவுண்டு ப்ரோட்டோக்கால், MTP ப்ரோட்டோக்கால். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைல்ஸில் பயன்படுத்தக்கூடிய ப்ரோட்டோக்கால். சப்போஸ் இதில் இல்லாமல் ஏதாவது ஒரு ப்ரோட்டோக்கால் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ப்ரோட்டோக்கால்ஸ்லாம் நான் வந்து 1 by 1 வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு பிகினர் லெவலில் இருக்கீங்க, என்னோடய பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ, என்னோடய பேசிக் சாஃப்ட்வேர் வீடியோ இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட கண்டினியூவேஷனாக தான் இந்த ப்ரோட்டோக்கால். சப்போஸ் ஸ்கிமேட்டிக் ரீட் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த I2Cங்கிற ஒரு லைன் வருதுங்க, இது மிஸ் ஆகிட்டா என்னங்க பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்ஸ் இந்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அதாவது ஒரு தமிழில் நிறைய கண்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டென்ட் வந்து நான் வந்து ஃப்ரீயாக தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் படிக்கும்போது, நான் போட்ட கண்டென்ட்லாம் படிக்கும்போது இதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நாள் 20 நாள் முடிஞ்சிடும். நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்குள்ளேயே, நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் கற்றுக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சு நீங்கள் வந்துடுவீங்க. இதுக்கு பிறகு உங்களால் அட்வான்ஸுங்கிறது கற்றுக்க முடியாது. அதனால தான் ஒரு இடத்துல நீங்கள் படிக்க போகணுன்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸை பார்த்துட்டு ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு அட்வான்ஸ் ட்ரைனிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா என்னக்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சிக்காமல் வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸை இன்ஜெக்ட் பண்ணி
இதெல்லாம் கற்றுக்கிட்டு வாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். காரணம் என்னென்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதுக்கான நேரம் வந்து நம்ம கொடுக்க தேவையில்ல. இதை டேரெக்டாக சர்க்யூட்லேயோ இதை வந்து டேரெக்டாக ஸ்கிமேட்டிக்கில் வந்து எடுத்துகிட்டு வந்து போயிடலாம், லைவ் ப்ராக்டிக்கல்லையோ எடுத்துகிட்டு போயிடலாம். அதனால தான் இந்த மாதிரி தியரிட்டிகளை வந்து நான் முடிஞ்ச லெவலுக்கு வந்து யூடியூப்லேயும் போடுறேன், இதை பார்த்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு. நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.